கொற்கை என்பது பாண்டிய முடிக்குரிய இளவரசனின் இருப்பிடமாகும். பாண்டியர்களின் முதல் தலைநகரம் கொற்கையாகும். கடல் கொண்ட தென்னாட்டில் இருந்து மீண்ட பரதவர்கள் உருவாக்கியதே கொற்கை. கொற்கை பாண்டியர்களின் முத்து நகரம். பாண்டிய நாட்டு வணிக துறைமுகமாகவும் பாண்டியர்களின் கப்பற்படை தளமாகவும் இருந்தது. சங்க இலக்கியங்களிலும் பேசப்படும் பெருமையுடையது கொற்கை. துறைமுக பட்டணமாக, தலைமை இடமாக கொற்கை இருந்தது. இங்கிருந்த கடல் வழியாக கப்பல், படகுகளில் இலங்கை உள்ளிட்ட வெளிநாடுகளுக்கு முத்து, சிப்பி, பவழம் உள்ளிட்ட பொருட்களும் மற்ற அத்தியாவசிய பொருட்களும் ஏற்றுமதி செய்யப்பட்டன. அதுபோல இறக்குமதியும் நடந்தது. காலப்போக்கில் கொற்கை துறைமுகம் அழிந்து போனது. தூத்துக்குடி அருகே பாண்டிய மன்னர் காலத்தில் துறைமுக பட்டணமாக திகழ்ந்த கொற்கை கிராமத்தில் 3000 ஆண்டிற்கு முந்தைய முதுமக்கள் தாழிகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. மேலும் இங்கு தமிழ் பிராமி எழுத்துக்கள் பொறித்த பானையோடு கிடைத்ததும் குறிப்பிடத்தக்கது. இதன் காலம் கரிம நாற்படுத்தல் மூலம் கிமு 755 ஆண்டுக்கு சுமார் 100 காலம் முன்பாகவோ அல்லது பின்பாகவோ இருக்கக்கூடும் என கணிக்கப்பட்டது. அதனால் இதன் ஆய்வுகள் தமிழ் எழுத்து வளர்ச்சியின் ஒரு திருப்புமுனையாய் இருந்ததும் குறிப்பிடத்தக்கது. தூத்துக்குடி மாவட்டம் ஆதிச்சநல்லூரில் முன்னோர்களின் முதுமக்கள் தாழிகள் தொல்லியல் துறை மூலமாக பாதுகாக்கப்பட்டு வருகின்றன. அதுபோல கொற்கையிலும் முதுமக்கள் தாழிகள் முழுமையாக கண்டறிந்து வேலியிட்டு பாதுகாத்து அருங்காட்சியகம் அமைக்க வேண்டுமென வரலாற்று ஆய்வாளர்கள் மத்திய மாநில அரசுகளிடம் கோரிக்கை விடுத்துள்ளனர். மொத்தம் தோண்டப்பட்ட 12 குழிகளில் சில முக்கிய குழிகள். 2ஆம் குழி 1.62 மீட்டர் ஆழத்தில் முதுமக்கள் தாழி ஒன்று கிடைத்தது. தமிழகத்தின் தொன்மையான இதே தாழி அடக்குமுறை ஆதிச்சநல்லூரில் காணப்படுகிறது. 3வது குழி செவ்வக வடிவ கட்டடப் பகுதி. 4ஆம் குழி செங்கற்சுவர் பகுதி. இதன் செங்கற்கள் 14, 29, 7.5 சென்டிமீட்டர் அளவினை கொண்டிருந்தன. மேலும் இக்கட்டடத்தின் கீழ் கிணற்றின் உரைகளும் அதன் தெற்கில் கழிவுநீர் கால்வாய்க்கான சுவடுகளும் உள்ளன. மேலும் இக்குழாயில் தமிழ் பிராமி எழுத்துகள் பொறிக்கப்பட்ட பானை ஓடுகளும் சில கரித்துண்டுகளும் கிடைத்துள்ளது. 5வது குழி 4 ஜாடிகள், சில எலும்புத் துண்டுகள், மட்கலன்கள், தமிழ் பிராமி எழுத்துகள் பொறிக்கப்பட்ட சில்லுகள் ஆகியவை கிடைத்துள்ளன. மற்ற குழிகள் சில சங்குகள், சங்கு வளையல்கள், குறியீடுகள் கொண்ட பானையோடுகளும் உள்ளன.
4வது குழியில் கிடைத்த கரித்துண்டின் காலம் பொமு 785 என்று மதிக்கப்படுவதால் அக்காலம் முதலே இங்கு கடல் போக்குவரத்து நடந்ததை பற்றி அறிய முடிகிறது. இங்கு காணப்படும் நாகரீகத்தை காலத்தை கொண்டு இதை 3 வகையாக பிரிப்பர். முதல் பண்பாடு கிமு 800 முதல் கிபி 400 வரை. இரண்டாம் பண்பாடு கிபி 401 முதல் கிபி 1000 வரை. மூன்றாம் பண்பாடு கிபி 1001 முதல் கிபி 1400 வரை. அதன்படி முதற் பண்பாடு இங்கு முக்கியத்துவம் பெறுகிறது. 1970 கொற்கைத்துறையில் அகழாய்வு மேற்கொள்ளப்பட்டது. அங்கு 2.6 மீட்டர் ஆழத்தில் உள்ள ஒரு குழியில் 2.44 மீட்டர் ஆழத்தில் பண்டைய தமிழ் எழுத்து பொறிப்புடன் கூடிய பானையோடு ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டதால் அந்த தமிழ் எழுத்து பொறிப்பின் காலமும் கிமு 755 ஆகத்தான் இருக்க வேண்டும் என்கிறார் தொல்பொருள் ஆய்வாளர் நடன காசிநாதன் அவர்கள். ஆகவே அந்த தமிழ் எழுத்து பொறிப்பின் காலம் கிமு 8ஆம் நூற்றாண்டு என ஆகிறது. கிமு 8ஆம் நூற்றாண்டு மதிக்கத்தக்க பண்டைய தமிழ் எழுத்துக்கள் பொறிக்கப்பட்ட பானையோடு அசோகருக்கு முன்னான சான்றுகள் இலங்கையிலிருந்தும் தமிழ்நாட்டிலிருந்தும் கிடைத்துள்ளன. கொற்கையில் நடந்த அகழாய்வின்படி பொமு 850ஆம் ஆண்டு மதிக்கத்தக்க பழம்பொருட்கள் கிடைத்தன. இங்கு தமிழ் எழுத்துக்கள் பொறித்த பானையோடு ஒன்றும் கிடைத்தது. இதன் காலம் கரிம நாற்படுத்தல் மூலம் கிமு 755 ஆண்டுக்கு 100 காலம் முன்பாகவோ அல்லது பின்பாகவோ இருக்கக்கூடும் என கணிக்கப்பட்டது. இவ்வகழாராய்ச்சியின் மூலம் நமது தமிழரின் நாகரீகம், பண்பாடு, கலாச்சாரம் ஆகியவற்றை அறிய முடிகிறது. கல் தோன்றி மண் தோன்றா காலத்தில் முன் தோன்றிய மூத்த குடி தமிழர் குடி என எண்ணி நாம் பெருமை கொள்வோம். உங்களிடமிருந்து விடை பெறுவது சு. ஸ்ரீநிதி, 9ஆம் வகுப்பு அ பிரிவு.